ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 2 கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10-15 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஸ்பைசஸ் கலர் லைட்டாக கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை, பிரியாணி இலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆனியன் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் பெரிய ஆனியனாக 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுதான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினா ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்னொரு கைப்பிடி அளவுக்கு கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புதினா நல்ல வாசனை கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குவாங்க. பாருங்கள், புதினா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ புதினா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 தக்காளி நல்லா பெருசாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை நான் பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணி வச்சு தென் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணி வச்சு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி வச்சேன். தென் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா தனியாக போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாகணும். நம்ம தனி மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அதனால் நான் வந்து தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டதுனால தனியாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் காரம் இல்லாமல் கம்மியாகும், நம்மளுக்கு வாசனையும் கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ தயிர் ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இல்லாட்டி அது வந்து தீஞ்சு போயிடும். ப்ளஸ் வந்து தயிர் ஆட் பண்ணால் தண்ணியெலாம் இழுத்துக்கும். அதனால நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10-15 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நான் பொட்டேட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூம் ஆட் பண்ணுறப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு 3.5 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ 3.5 கிளாஸஸ் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நீங்களும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில அரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பழைய அரிசினா. ஸோ நீங்கள் உங்களோட பிரியாணி ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் யூஸ்வலாக வந்து பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.5, 2 கிளாஸ்னால் 2 டம்ளர்னால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. பட் உங்களுடைய அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பழைய அரிசியாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ சால்ட்டு நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நான் ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். உப்பும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2.25 கிளாஸ் பாஸ்மதி அரிசி அதாவது 250 கிராம் அரிசி எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அரிசிலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு டைம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் விசில் போட்டு மூடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் புதினா வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புதினா இலையை வந்து நான் தூவிக்கிறேன். ஸோ மேலே தூவி விட்டுடுறேன். ஸோ பாருங்கள், நான் தூவி விட்டுட்டேன். தென் வந்து நான் நல்லா ரைஸ் உதிரியாக வரணுன்றதுக்காக நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கரை மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ குக்கர் மூட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புதினா இலைகள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். தென் 15 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அது 15 மினிட்ஸ் தம்மில் வைப்பேன். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ எப்படி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி.